வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லச்சுவலன்ஸ். வழக்கமாக வீக்கெண்ட், அதாவது ஒவ்வொரு வீக்கெண்டு டைம் கிடைக்கும் போதும் ஜேர்னலுக்கு அப்டேட் பண்ணுவேன். இந்த டைம் சுத்தமாக டைமே கிடைக்கல. என்ன ஆச்சு, இந்த வாரம் டாஸ்க்கு கொடுத்தாங்க. மறுபடி இப்படி போன கிராஃபு டாஸ்க்கை பற்றி பேசலை. இப்படி போன கிராஃபு மறுபடி இப்படி அப்படியே கீழே அந்த ஃப்ளோர்னு ஒன்று இருக்குது, அதை தொடக்கூட இல்லை, அதை உடச்சி கீழே போயிட்டுருக்கு. அதுக்கு நான் தான் காரணம். எனிவேஸ், சண்டே ஃபங்க்ஷன் போனோம். டாஸ்க்கு முடிக்க முடியல. என்ன டாஸ்க்கு பண்ணோம் இந்த டைமு? ஏதோ ஒரு டாஸ்க்கு பண்ணோமே. இல்லை 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 ஏதோ ஒரு டாஸ்க்கு பண்ணேன், அதை மறந்துட்டேன். அது மைண்டுக்கு வராமல் அடுத்த டாபிக் போகிறதால என்ன டாஸ்க்கு பண்ணோம்? ஓகே 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 ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன் கைட்லைன்ஸ், இல்லைனா லாஸ் ஆஃப் யூஎக்ஸ். இதை பேஸ் பண்ணி இல்லை, இதை வந்து பார்த்து ஒரு வெப்சைட் இல்லைனா ஆப்பை செலக்ட் பண்ணி அதை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அதில் இந்த லாஸ் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பிரேக் டவுன் பண்ணி காமிக்கணும், டாஸ்க்காக சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னோடய எட்டெக் பிளாட்ஃபார்ம், நான் எந்த பிளாட்ஃபார்மில் படிக்கிறனோ, எந்த வெப்சைட்டில் படிக்கிறனோ அந்த வெப்சைட்டே எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சும்மா ஒரு 2-3 பேஜ் மட்டும் பண்ணியிருக்கேன். அப்படியே முடித்து பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் ஃப்ரீயானதும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போவும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. சளி பிடிச்சிச்சு, நல்லா ஃபேன் போடலாமா என்னென்னு தெரியல. கேட்காத ஆடியோ ஒழுங்காக பேசப்பட முடியல. நல்லா பயங்கரமாக சளி பிடிச்சிச்சு நேற்று காலையிலேருந்து. இன்றைக்கி ரொம்ப மோசம். இன்றைக்கி தான் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டு உட்காந்துருக்கேன். கண்ணெல்லாம் பாருங்க அப்படி செவந்து போயிருக்கு. கேமரா ஒழுங்காக தெரியாது பெருசாக. நேற்று ஒழுங்காக தூங்கலை வேறு, ஸ்லீப் சைக்கிள் அடி. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. மறுபடி என்ன பண்ணேன் இந்த ஃப்ரீ டைமில்? நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று ஒரு அஃபினிட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். மறுபடி ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் தானே, அதனால் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். சின்ன வேலை தான் அது. வந்து ஜூலி கேரக்டர், ஜாக்கி சான் கார்ட்டூன் பார்த்திங்கன்னா ஜூலி கேரக்டர் வரும். அது சும்மா அது வந்து தமிழ் டைட்டில் கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கூலி ட்ரெய்லர் வரப்போ இதை வந்து ஸ்டோரி போடணும் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு பொறுமை இருக்காது. அதுக்குள்ளே நான் அக்கௌண்ட்டு டெலிட் பண்ணாலும் பண்ணுவேன், அந்தளவுக்கு மென்டல் நான். ஸோ எனிவேஸ், அதை வந்து ஓரமாக வச்சுருக்கேன். வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் பிளானில் இருக்குது. ஆனால் டைமும் இருக்கும், ஆனால் படிக்கணும். உட்காந்து படிக்காமல் விட்டுட்ருக்கேன். அந்த ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன் கைட்லைன், அப்புறம் யூஎக்ஸ் லாஸ் எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடிக்கணும், மக்கப் பண்ணணும். இந்த டைமாவது மக்கப் பண்ணாமல் இருக்கணும். ஸ்கூலில் பண்ண மாதிரி புரிஞ்சு படித்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட எக்ஸாம்பிள் போட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேன் போட்டு இந்த நல்லா உட்கார முடியாது. நம்மளோட எக்ஸாம்பிள் போட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். கொஞ்சம் இன்றைக்கி என்னால் உட்காந்தாலே அப்படியே கண்ணெல்லாம் இருட்டுது. அந்தளவுக்கு சளி பிடிச்சிட்டு மாட்டி எடுக்குது. எத்தனையோ பேர் அதெல்லாம் கவலையே கூட உட்காந்து படிப்பாங்க. நம்மளால் அப்படி முடியல. நம்ம வந்து அந்தளவுக்கு சோம்பேறித்தனமான ஒரு ஆள். இந்த ஒரு அஃபினிட்டி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மறுபடியும் இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கான கர்வ்ஸை வந்து பென் டூல் வச்சு வரைய ஆரம்பித்ததும் அந்த ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது. அந்த ஒரு நார்சிச செடி வந்து மறுபடியும் வளர்றதை நான் வந்து பார்த்தேன். அது வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எனக்கு ஃபியூவல் கொடுக்குறதே, என்னை ரன் பண்ணுறதே பெருசாக நார்சிசம் தான். நார்சிசம் தான் சொல்ல வரல. நார்சிசம் வந்து சத்தமாக சார் ஃபேன் சத்தத்தில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நார்சிசம் தான் எனக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கும். ஓகேங்களா? ஸ்கூல்லேருந்தே அப்படி தேவையில்லாமல் ஏற்றி விட்டே நம்ம வந்து பாழாக போயிட்டோம். என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன யோசித்தேன், அப்புறம் வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஒரு
கேள்வி வந்து உதயமாகிட்டு இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, நிஜமாலுமே நம்மளை வந்து யதார்த்த வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிப்போமா? அதுதானே இந்த ஜேர்னியோட ஒரு அப்ஜெக்டிவே. ஆனால் அந்த யதார்த்த வாழ்க்கையை வந்து கடைசி வரையும் என்னால் புரிஞ்சிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போது எங்கள் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர், நான் ஒரு மென்டல் தனமான ஒரு சின்ன பிள்ளைத்தனமான, இப்போவும் சின்ன பிள்ளை தான் நடத்துவேன் நான். அந்த கேரக்டரை இப்போ என்னை பெற்றவங்க என்னை நம்ம பையன்னு சொல்லி நம்மளை ஏற்றுக்குவாங்க. இப்போது வெளியே போகிறப்ப நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ, நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிளை பில்டு பண்ணுறதுக்கோ, அவங்க இல்லாதப்ப எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும்ல, அவங்க ஏற்றுக்கிறதுக்கு என்கிட்ட கேரக்டர்னு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்கிட்ட நார்சம், செல்ஃபிஷ். நான் ரொம்ப செல்ஃபிஷ், நான் ரொம்ப மென்டல் தனமாக நடந்துக்குவேன். நிறையா இருக்குது, இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுகிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கடைசி வரை நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு தோணும் எனக்கு. என்ன வயசு 22 தான் வந்து 22 வயசில் அவனுக்கு என்னடா தம்பி கவலை அப்படின்ட்டுலாம். ஆனால் அப்படிப்பட்ட கேரக்டர் நான். என்னை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன். சில டைமு இந்த ஸ்கூலில் நடந்த சில பாசிட்டிவான விஷயங்கள், அப்புறம் இந்த நார்சிச ஃபீலிங், இதெல்லாம் ஃபியூல் கொடுக்கவும் கொஞ்சம் ஹோப்போட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்லணும். ஆனாலும் இந்த ஒரு கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி நம்மளை. இப்போது எங்கள் வீட்டில் கூட நான் அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டேன் பெருசாக. இருந்தாலும் நான் வந்து என்னோடய சின்ன பிள்ளைத்தனமான அந்த ஒரு கேரக்டர் வந்து என்னால் ஃப்ரீயாக இங்கே மட்டும்தான் அதை எக்ஸிபிட் பண்ண முடியும். என் வீட்டில் எல்லாருக்குமே அப்படி தான் பெரும்பாலும். ஆனால் ஒரு லைஃப் பார்ட்னர்னு வரும்போது டோட்டலாக மோர் தென் த பேரண்ட்ஸ், லைக் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு யதார்த்தமாக நம்ம யார் அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப இன்க்ரிமெண்டலாக அப்பப்போ இருக்கும். இப்போ கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு டவுட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இப்போது நான் எப்படி இருக்கேன்றத அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர் கிடைப்பாங்களாங்கிறதா என்னோட டவுட்டு. இப்போ அதே வயசு வருஷம் என்ன அப்படின்னா, என்னோடய லைஃப் பார்ட்னர் பொண்ணு தானே கண்டிப்பாக. அந்த அவங்களுக்குமே ஃப்ளாஸ்னு ஒன்று இருக்கும். அவங்களும் ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு கேரக்டராக இருக்கலாம், அவங்களும் இந்த மாதிரி மென்டலாக இருக்கலாம். அவங்க வீட்டில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த என்னோடய லைஃப் பார்ட்னரை என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குடும்பம் நடத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு அதுவும் ஒரு கேள்வி. அதாவது ஒரு நல்ல ஃப்ளிப்பில் சொல்லியிருப்பாங்க. ஃப்ளிப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, மென்னுன்னு வீடியோ இருக்காது, இந்த குறிப்பிட்ட சில தமிழ் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், ஃபீமேல் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி படம்னா சூரரை போற்று, அப்புறம் மயக்கம் என்ன, அப்புறம் சில லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் சொன்னாங்க. அதில் இருக்க ஃபீமேல் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா யாமினியாக இருக்கட்டும், பொம்மியாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த ஒரு பொம்மி மாதிரி எனக்கு ஒய்ஃபு கிடைச்சா நான் வந்து முன்னேறி வந்துடுவேன், எனக்கு யாமினி மாதிரி ஒய்ஃபு கிடைச்சா நான் வந்து ஒரு கேர் எடுத்து பார்த்து என்னை வழிக்கு கொண்டு வருவாங்க, என்னை வழிக்கு கொண்டு வருவாங்கல்ல, என்னை வழிக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததை இவங்க வந்து பேசுவாங்க அதை பற்றி. இப்போது யாமினி மாதிரி ஒரு ஒய்ஃபு கிடைக்கணும் அப்படின்னா நீ அந்த தனுஷ் மாதிரி இருக்கணும்ல. தனுஷ் மாதிரி இருக்கணும்னா பர்சனல் லுக்கு சொல்லலை, நீ அந்த ஒரு டெடிக்கேஷனோட உன்னோட கரியரில் ஏதாவது பண்ணிட்டு தோற்று இருக்கிற ஒரு ஆளாக தானே இருக்க முடியும். பொம்மி மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னா நீ வந்து சூர்யா அந்த கேரக்டர் போல் நீ ஏதோ ஒரு ஃபேஸில் இருக்கணும்ல உன்னோட கரியரில். நீ இந்த ஒரு தோற்று போகிற ஒரு ஆள்னா அப்படி சொல்லலை. நீ சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு உனக்கு ஒரு யாமினி மாதிரி ஒய்ஃப் இருந்தால் என்ன வந்து நான் முன்னுக்கு வந்துடுவேன், பொம்மை மாதிரி ஒய்ஃப் இருந்தால் முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஒரு இது இருக்குது, ஒரு ஐரணி தானே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஹிட் பண்ணிச்சு.
அதுதான் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எனக்கு வர தாட்ஸுக்கெல்லாம் வந்து காரணம். தேங்க்யூ ஃபிலிப். அண்ட் அவ்வளோதான், இந்த மாதிரி தாட்ஸ் வந்து கொஞ்ச நாளாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் காரணம் இல்லை, ஏன்னா அந்த வீடியோ சேனலை விட்டுருவணும் அப்படின்ட்டு சின்ன பயம். அந்த சில என்னோடய ஆக்ஷன்ஸ்னால அந்த பழைய ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், பழைய ஹாபீஸ் இதெல்லாம் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிது அப்படின்னா சோம்பேறித்தனமாக அந்த இது என்ன காரணத்துக்கு ஆரம்பிச்சனோ அதை விட்டுருவேன் அப்படின்றதுனால இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லை. உடனே ஃபோனை எடு, சரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நல்லா படிக்கணும், படித்து எனக்குன்னு ஒரு கரியரை அமைச்சுக்கணும். கரியரை அமைக்கிறது மட்டும் இல்லாமல் இது எப்படி சொல்கிறது, கரியர்னால் நம்மளுக்கு நம்ம சாப்பாடு போட்டுக்கிறதுக்கோ நம்மளை உயிர் வாழ்கிறதுக்கு அது ஒரு சோர்ஸ் தானே, ஒரு இன்கம் தானே. நான் இன்னொன்று என்ன பண்ணால் என் ஹாபி வந்து நல்லா வளர்த்துக்கணும். அதாவது கிராஃபிக் டிசைன்னு சொல்ல மாட்டேன், கிராஃபிக் டிசைன் சொல்கிறதுக்கு எனக்கே வெக்கமாக இருக்குது. ஆனால் எதுவுமே பண்ணதே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. பெருசாக காம்போசிட் பண்ணுவேன், சில எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து டெக்ஸ்ட்டு, எனக்கு எந்த டெக்ஸ்ட்டு நான் ஃபாண்ட்டு ஃபேமிலி எது நல்லாயிருக்கோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ப்ரைமரி கலர்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்போசிட் பண்ணி ஸ்டோரி பண்ணிட்டுருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஆசை. அதுதான் எனக்குன்னு அதில் ஒரு அங்கீகாரம் இருக்கணும், அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இவன் நல்லா பண்ணுவான், இந்த கிராஃபிக் டிசைன் சொல்ல முடியாது, ஆனால் இவன் இதை நல்லா பண்ணுவான்ற மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்க அளவுக்கு மற்ற என்னை சுற்றி இருக்கவங்களோட சர்க்கிளில் நான் ஞாபகமாக இருக்க அளவுக்கு என்னோடய ஹாபியை வச்சு அவங்க ரிலேட் பண்ணிக்க முடிக்கிற அளவுக்கு அது இருக்கணும். அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்கில்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப திரும்ப ரெப்பிட்டேட்டிவாக ஒரே டைப் ஆஃப் டிசைன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நிஜமாகவே எனக்கு வந்து அந்த க்ரியேட்டிவாக யோசிக்கிற இதெல்லாம் பெருசாக கிடையாது. ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டில் பார்ப்பேன், அதை அப்படியே டிட்டோவாக பண்ண மாட்டேன். அது ஒரு எலமெண்ட்டாக, அது ஒரு பார்ட்டாக என்னோடய டிசைனில் இருக்கும் பெரும்பாலும். அந்த மாதிரி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சில டைம் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணும், அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போயிடும். இதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் நம்ம பிஸியாகவே வச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட ஆக்ஷன்ஸ்னால என்னோட கிராஃபிக்கில் கொஸ்டின் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அது ஒரு குறிப்பிட்ட பிஹேவியரல் பேட்டர்ன் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னதான் ஒரு பயத்தோடு வாழ்ந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் வந்து பெரும்பாலும் பிஸியாகவே இருந்துட்டு இருந்தது. ஏதாவது படிச்சுக்கிட்டு டாஸ்க்கு முடிச்சுக்கிட்டு கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஏதாவது டிசைன் எதாவது பண்ணிக்கிட்டு ஸ்பாட்டிஃபைல அது ஆடியோ ஜேர்னல், பாட்காஸ்ட்லாம் ஆடியோ ஜேர்னல் குறிப்பாக சொல்லணும்னா ஆடியோ ஜேர்னலுக்கு வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு வேறு என்ன ஏதாவது கொஞ்சம் பிஸியாகவே இருக்க மாதிரி. நைட்டு என்ன தான் ஃபோன் நோண்டிட்டு படுத்தாலும் உடனே ஒரு 10 நிமிஷம் தூக்கம் வர மாதிரி ஒரு ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இப்போ அது மறுபடி வாழ்க்கை ஒரு வட்டண்டான்ற மாதிரி மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிது. என்னோடய பழைய பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து நிற்கிது. சீக்கிரம் வந்து நான் மாற்றிக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி டேட் என்னன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி டேட் வந்து ஜூலை 17, 2025. இதுதான் ஜூலை 17th 2025 லட்சுவோட அப்டேட். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு லட்சு. தன்னோட ஜேர்னியை யாரும் பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. என்னோடய டைரியை எடுத்து பார்த்ததுக்கு வெல்கம் டு த டைரி ஆஃப் லட்சு. நன்றி லட்சு.